ஹே ஹாய். ஹாய். ஹாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடியில் ஃபோர்த் டெஸ்ட்டு இன்னைக்கு செகண்ட் டே முடிஞ்சிச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நேற்றே போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க எல்லாரும். செகண்ட் டே வந்துட்டு எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நம்ம இந்தியாவோட பேட்டிங் பவுலிங்கை பற்றி, ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பவுலிங்கை பற்றி ஸ்டார்ட் பண்ணுங்க நம்பனி. நேற்று ஃபர்ஸ்ட் டே மேட்ச் முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 10 நாள் ரொம்ப அடி வாங்கணும். செகண்ட் நாள் வந்து ஓரளவு கம்பேக் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்டா கிரீஸ்ல வந்து ஸ்டீவன் ஸ்மித்தும் பேக்கம்ஸ் இருந்தாங்க. நம்ம நேற்று நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தேன் நான், இன்னும் ஒரு 40-50 ரன் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கோர் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மக்கிட்ட பேட்டிங் வந்தால் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்னைக்கு நடந்ததே வேற. ஸ்மித் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவர் கிரீஸ்ல இருந்தாலே நமக்கு ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுப்பாரு. அவரோட செஞ்சுரி ஒன்று பார்த்தோம். அவர் செஞ்சுரி அடிக்கும்போது கூட ஆஸ்திரேலியா க்ரௌடுக்கும் கோலிக்கும் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தா கூட அவர் செஞ்சுரி அடிக்கும்போது வந்து கோலி வந்து தட்டி கொடுத்துட்டு போனாரு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுக்கடுத்து பேட்கிங்க்கு அவரும் லாஸ்ட் ஒரு ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் 2 பேருக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் வர பவுலர் கூட பாத்தீங்கன்னா இந்த போலாண்டோ இல்ல ஸ்டார்க்கோ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 ஓவர் ஆடுறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய தலைவலியா போயிடுச்சு. இப்ப அவங்க மாதிரி ஒரு டெய்லர்ஸ் விக்கெட் எடுக்கணும் கூட நம்ம யாரும் போக வேண்டியது 6 பவுலர் ஆப்ஷன் போன இந்த மேட்ச் 6 பவுலர் ஆப்ஷன்ல போன நம்ம அப்போ மும்ரா கிட்ட தான் போறோம். அவங்க டெய்லர் விக்கெட் எடுத்து ஒரு நேஷனல் லைன் ஆடிட்டு இருக்காரு. அவர் விக்கெட் எடுக்கணும்னா கூட ஒரு சிராஜோ இல்ல இந்த மாதிரி எந்த ஒரு பேக்கப் இல்லாம மும்ரா வந்து ஃபார்ம் அவுட் ஆனாலையும் அவரே மறுபடியும் கம்பேக் கொடுத்து மறுபடியும் டீம் வந்து எடுத்துன்னு வர மட்டும் தான் இருக்கு. மற்ற யாரும் வந்து உள்ள வந்து பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தெரியல. அப்படி பார்க்கும்போது மும்ராவுக்கு ஒர்க் லோட் வந்து அதிகமா இருந்துச்சு. ரோஹித் சர்மா வந்தாரு ஓப்பனிங். அவரை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த பால் அவர் அவுட்டே ஆயிருக்கூடாது. அவர் லாஸ்ட் 2 வருஷம் என்ன பண்ணாருன்னா, ஒரு T20யோ இல்ல இந்த ஒன் டே T20 எல்லாம் பாத்தீங்கன்னா டீமுக்கு என்ன தேவையோ ஒரு குயிக் பிளேயர் டப்பு டப்புன்னு வருவாரு. டப்பு டப்புன்னு ஒரு டீம் தேவையான ரன் அடிச்சுட்டு போவாரு. டீமுக்கு என்னவோ அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு அக்ரெஷன் பேட்ஸ்மேன் திடீர்னு இப்போ அப்படியே கொஞ்சம் மெதுவா ஆடுற ஒரு தயக்கப்பட்டு ஆடுற மாதிரி இது ஒரு கான்பிடண்டே இல்லாம ஆடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து கீழ் வந்தாரு. நல்லா நீட்டான பர்ஃபார்மன்ஸ். அவருக்கு எந்த ஒரு குறையே சொல்ல முடியாது. அவர் அவுட் ஆன பால் கூட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பால். ஒரு பக்கம் நான் இதுக்கு வெயிட் பண்ணேன்னா ஒரு ஸ்டார்க்கு அப்புறம் எஸ்எஸ்சி ஜெயிச்ச ஒரு ரிவால்ரி மாதிரி இருக்கும். அது ஒரு பண்ணா இருக்கும்னு நினைச்சு வெயிட் பண்ணேன். பட் இந்த இடத்துல வந்து ஜெய்சூல் நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு ஸ்டார்க்கு. அவர் நல்லா வந்து ரன் ஃப்ளோ வந்து பார்த்தோம். இங்கதான் வந்து நம்ம அவங்க பவுலிங் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியுது. என்னதான் ஒரு ஸ்டாக் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இருந்து பேட் கமின்ஸோ அவர் வந்து ரன் அவுட் விக்கெட் எடுக்கிறாரு. போலாந்து தாண்டி இழுத்து பிடிக்கிறாரு. 10 ஓவர் போட்டு வெறும் 18 ரன் பிடிச்சிருந்தாரு அந்த எண்ட்ல. அந்த அளவுக்கு பயங்கரமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பக்கம். அதுக்கு கேஎல் அவுட் ஆனது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லீட் பண்ண அதுக்கு ஒன்றும் குறையில்லை. அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலா ஜெய்ஸ்வாலுக்கும் கோலிக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது. அதான் எப்படி இருந்துச்சுன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஒரு பால் சிக்ஸ் அடிப்பாரு. உடனே போயிட்டு அடுத்த பாலே வந்து மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணுவார் ஜெய்ஸ்வால. பட் கோலி உள்ள போயிட்டு அவரோட மெச்சூரிட்டி காட்டுறாங்க. ஒரு யங் பிளேயர் கிட்ட இருந்து எப்படி எல்லாம் ஒர்க் வாங்குறான்னு பாருங்க. இல்ல மெதுவாடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த பால் வந்து பொறுமையா போச்சு. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும்போது ஒரு தேவையில்லாத 2 அவுட் ஒரு அன்லைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அந்த பக்கம் ஸ்மித் அவுட் ஆனாரு. அது ஒரு அன்லைக் விக்கெட். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா விளையாடிட்டு போது இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது வந்து ஒரு மேட்சே டர்ன் ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு மேல கீழே போயிட்டு இருந்த மேட்ச் ஒரு கான்ஸ்டன்டா நம்ம பக்கம் கைக்கு வர்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஜெய்ஸ்வால் வந்து அந்த ரவுண்ட் அவுட்னால என்ன ஆச்சு, அதுக்கடுத்து வந்த கோலியும் மீண்டும் மீண்டும் பாக்குற மாதிரி அதே அதே அவசியம் வந்து தேவையில்லாம கொடுத்துட்டு போயிட்டாரு விக்கெட்டு. எனக்கு என்னன்றது லாஸ்ட் இன்னும் ஒரு 25-26 நிமிஷம் இருக்கு மேட்ச். அந்த இடத்துல ஒரு நைட் மேட்ச் இவர் ஆகாஷ்க்கு தேவையான்னு சொல்லி எனக்கு டவுட். ஏன்னா அவர் விக்கெட்டு சும்மா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அவரு வராம இருந்து இந்த பேட்ஸ் ஜடேஜா வந்து ஆடி மித விக்கெட் எல்லாம் போயிருந்தா ஒரு ஒரு கொஞ்சமா ரன் வரும்போது லாஸ்ட்ல வந்து அவர் பேட்டை ஒரு ஃப்ளோர் விட்டு ஒரு ஏதோ ஒரு 30-40 அடிச்சிருப்பாரு ஆகாஷ்க்கு பின்னாடி இருந்தா. பட் இந்த இடத்துல வந்து அவர் அனுப்பிச்சது வந்து ஒரு கேவலா ஒரு விக்கெட் கையில இருந்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி அந்த நைட் வாட்ச்மேன் வந்து தேவையே இல்லதான் அந்த இடத்துல. ஏன்னா லாஸ்டா ஒரு 30 ரன்ஸோ ஒரு 20 ரன்ஸோ அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பவுலரு பிளஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து பார்ப்போம். பட் இன்னைக்கு டக் அவுட் ஆயிட்டாரு. சும்மா ஒரு வேஸ்டா ஒரு விக்கெட்டை விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 இன்னிங்ஸ்ல கமின்ஸோட அவரோட ஆவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது
அட்லீஸ்ட் அவர் ஒன் டவுனே வந்திருக்கலாமோ. கேஎல் ராகுல் பிளஸ் அதே மாதிரி ஸ்டீவன் ஸ்மித் நீங்க சொன்னீங்க, அவர் அருமையான பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. அந்த அவர் விக்கெட் ஆனதுமே அன்லக்கின்னு தான் சொல்லலாம். அது பேட் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஸ்டம்ப் போய் அடிச்சிருச்சு. சோ அது எதுவும் பண்ண முடியாது. ஆனா அருமையான இன்னிங்ஸ். இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா அதிகமான 100 அடிச்சிருக்கிற பிளேயர்ல ஸ்டீவன் ஸ்மித் 11 அடிச்சிருக்காரு. செகண்ட் ஜோ ரூட் இருக்காரு. சோ அப்படிலாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம இந்தியா கிட்டயும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்தியா கிட்ட நம்ம ரோஹித்தோ கோலியோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த லாஸ்ட்ல இருந்து மீண்டு எழுந்து வர முடியும். பார்க்கலாம் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. புகழ், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இந்த டேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு டிசப்பாயின்ட் மட்டும்தான் இருந்தது, தவிர்த்து எந்த ஒரு பாசிட்டிவும் சொல்ற மாதிரி இல்ல. குறிப்பா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை தவிர்த்து மத்த யாரை பார்த்தாலுமே ஒரு பாசிட்டிவ் வைப் தோணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விராட் கோலி ஒரு கவர் டிரைவ் அடிக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே செட் இன்னைக்கு ஒரு 100 இருக்கு இல்லைன்னா 50 இருக்குன்னு நான் நினைச்சேன். கடைசியில தேவையில்லாம அந்த ரன் அவுட்னால என்னாச்சு, டோட்டலோட டீமோட கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நடந்ததை நீங்களே பார்த்திருப்பீங்க. அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் இப்ப கடைசியா போயிட்டு ஜடேஜாவும் ரிஷப் பண்ட்டும் ஸ்ட்ரைக்ல நின்றுட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே ஜடேஜா ஓரளவுக்கு நிறுத்தி ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ரிஷப் பண்ணிட்டு மறுபடியும் அடிக்க தான் போவாரு. மறுபடியும் அடிக்க போயிட்டு ஒருவேளை ரன் அடிச்சா பரவாயில்ல, திருப்பியும் போயிட்டு அவுட் ஆகுற பட்சத்துல இந்தியா மறுபடியும் அந்த தேர்ட் மேட்ச்ல ஆன மாதிரி ஃபாலோ ஆன தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர்த்து மத்தபடி டீம் வின் பண்றதுக்கான காசஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா டேவும் வந்து அதிகமா இருக்கு. போன டைம் ஆச்சு மழை வந்து நம்ம காப்பாத்திச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த டைம் மழை வரது கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டோட்டலா லாஸ் தான். எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. குறிப்பா நம்ம கிட்ட என்னன்னா பவுலிங் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலரோ இல்ல ஷமி மேபி இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு, நம்ம ஜெயிச்சே ஆகணும் இந்த மேட்சும் சரி அடுத்த மேட்சும் சரி. ஏன்னா WTC ஃபைனலுக்கு இது ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதை பத்தி திங்க் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போக முடியும். இதுல எனக்கு பார்க்கும்போது பவுலர்ஸோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டீமோட பேட்டிங்கை எப்படி நம்ம குறை சொல்றோமோ பவுலிங்கையும் நம்ம குறை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பவுலர்ஸ் வந்து அவங்க டீம்ல வந்து நம்ம டீம் வந்து 100 பவுலர்ஸ் போடுறாங்க, 100 ஓவர்ஸ் போடுறாங்க அப்படின்னா வந்து பேட்டிங் ஆடுறாங்க. அப்ப பால் இவங்க நல்லா போடலன்னு தானே அர்த்தம். இவங்க நல்லா லைன்ல லென்த் கொடுத்து போட்டிருந்தாங்கன்னா இவங்க 100 ஓவர்ஸ் ஆட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம இவ்வளவு ரன்னையும் நம்ம விட்டுருக்க மாட்டோம். சோ எனக்கு பவுலிங்ல தான் ரொம்ப குறை சொல்லுது. ஏன்னா அது மட்டும் தான் எனக்கு பெரிய ஒரு நெகட்டிவா தெரியும். எனக்கு ஒரு கருத்து இருக்கு ரிஷப் பண்ட் மேல. ஆக்சுவலா ரிஷப் பண்ட் இதுக்கப்புறம் ஒரு டிஃபென்ஸ் மூட்ல போய் ஆடணும்னாலாம் எனக்கு என்னோட ஈடுபாடு இல்லை. அவர் டிஃபென்ஸ் ஆடி டீம் வந்து மறுபடியும் கொண்டு வரவாருன்னா அது கிடையாது. ஒருவேளை அவரோட பிளே நேச்சுரல் கேம் அக்ரெஷனா போனா மட்டும்தான் ஏதோ ஒரு அவுட் சைடு ஒரு சான்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஷப் பண்ட் வந்து டிஃபென்ஸ் ஆடாம அக்ரெஷன்ல தான் போகணும். அவர் விக்கெட் அதெல்லாம் எதுவும் யோசிக்காம அவர் கூட பெரிய ஆடணும். ஏன்னா இன்னைக்கு ஜெய்ஸ்வாலும் விராட் கோலி அந்த மாதிரி ஆடுறாங்க இல்லையா. மேபி வெயிட் பண்ணி வேணா பாக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, இன்னும் ஒரு 4 பேட்ஸ்மேன் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து ஒரு 50 ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்த்தா கூட ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர் ஒரு 350 அந்த ரேஞ்ச் நம்ம அடிச்சோம்னா கூட ஓரளவுக்கு சான்சஸ் நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது லாஸ்ட் டைம் ஃபாலோன் அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டோம். இந்த வாட்டி ஃபாலோன் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு 111 ரன் இருக்காட்டுங்க. 111 ரன் 112 ரன் அடிச்சா ஃபாலோன் அவாய்ட் பண்ணலாம். இல்ல ஆக்சுவலா எவ்வளவு ரன் அடிச்சா இதுன்னா 275 ரன் அடிச்சா ஃபாலோவனை தவிர்த்தரலாம். 275 ரன். இப்ப அவங்க அடிப்பாங்களான்றதே இப்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா இன்னும் அதுக்கே பாத்தீங்கன்னா 110 ரன்ஸ் கிட்டவே வந்துருச்சு. இப்ப நாம இருக்கிறது இன்னும் 3 பேட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பேட்டர்ஸ் வச்சு நம்ம 110 ரன் அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டும் இருக்கு. அதனால முழுக்க ஆஸ்திரேலியா ஃபேவரா போதும் இந்த மேட்ச்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா பவுலர்ஸுமே நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. சோ நம்ம பேட்ஸ்மேனும் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. இப்போ நம்ம என் மணி சொன்ன மாதிரி பண்ட் வந்துட்டு இன்னைக்கு பண்ண மாதிரி ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்காரு, கோலி வந்துட்டு ஒரு பக்கம் கரெக்டா ரொட்டேட் பண்றாரு ஸ்ட்ரைக்கு. அந்த மாதிரி நாளைக்கு அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி வந்தாங்கன்னா, ஏன்னா ஜட்டு வந்துட்டு நமக்கு தெரியும் அவரோட கேப்பபிலிட்டி என்ன, நின்றுட்டு ஆடுவாருன்னு சொல்ற மாதிரி. சோ அவர் அந்த சிங்கிள்ஸ் ரோல் அவர் பண்ணிட்டு பண்ட் வந்துட்டு அவர் அட்டாக்கிங் ஸ்டார்ட் ஆடிட்டு இருந்தாருன்னா மேபி 110 ஒரு பெரிய ஸ்கோரே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடும். சோ நம்ம நாளைக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி ஆடுறோமோ அதை பொறுத்துதான் மேட்ச் நம்ம கிட்ட வருதா இல்ல ஆஸ்திரேலியாக்கு போதான்ற மாதிரி நம்ம ஃபைனலா முடிவு பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. நம்ம டீமுக்காக எவ்வளவு திங்க் பண்றோமோ அவங்களோட பவுலர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க சும்மா ஓட போறது இல்ல. அதனால ஏன்னா இந்த கேம் எப்படி எதிர்பார்க்கறீங்க? இப்படி எப்படி வின்ன நோக்கி போகணும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்ல ஒரு டிரா இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கா? வின்ன நோக்கி போகணும்னா
இது டிராவ நோக்கி போறதுக்கெல்லாம் வாய்ப்பே துளி கூட இல்ல. நீ அத நெனச்சு கூட பாத்துறாதீங்க. ஒண்ணு ரிசல்ட் தான் இது. ஒண்ணு வின் ஆர் லாஸ் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆமா. இப்போ நம்ம பவுலர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி புகழ், நம்ம பும்ரா வந்துட்டு ம். அவரு மட்டும் தான் அந்த இடத்துல எஃபர்ட் போடுறாரு. அந்த ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஆமா, ஏதோ ஒரு இடத்துல அங்கங்க விக்கெட் எடுத்து குடுத்தாங்க. ஆமா. ஆம், இவரு நம்ம சிராஜ் வந்துட்டு விக்கெட்டே ஆக மாட்டேங்குது. அவர் பவுலிங் போடவே ஆமா. மறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு விக்கெட் எடுத்தாங்க, பரவாயில்ல ம், நம்ம பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். பட் ஆனா இவங்க ம், நின்று ஆடும்போது அந்த ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் அந்த அவங்க பவுலர்ஸ் வந்து எப்படி லைன் அண்ட் லென்த் போடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ம், பும்ரா மட்டும் தான் போறாரு. மத்த யாருமே ம், அந்த மாதிரி பால் போடல சீரியஸாவே. சோ ம், நம்ம ம், பவுலிங்ஸுமே இப்போ இம்ப்ரூவ் பண்ணணும். பட் ஆனா இப்போ நம்ம பேட்டிங் லைன்ல இப்போ ஆல்ரெடி 5 விக்கெட்ஸ் போயிடுச்சு, 160 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கோம். அப்படின்ற ம், போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 300 பிளஸ் அடிச்சாக்க கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏதோ கொஞ்சம் ரன் அவங்கள கம்மி ரன்ல ஏதாச்சும் விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் ம், அட்லீஸ்ட். ஏன்னா நமக்கு ம், WTC ஃபைனல் போக நமக்கு மினிமம் 2 விக்கெட் ரன்ஸ், ஐ மீன் மினிமம் 2 வின் வின் நமக்கு தேவை. சோ ம், அதனால நம்ம ரிசல்ட்டை நோக்கி தான் போகணும். டிராவை நோக்கி போனாங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸியா குவாலிஃபை ஆயிட்டு WTC ஃபைனலுக்கு போயிடுவாங்க. நம்மளும் இந்த BGT லாஸ் ம். பண்ணிடுவோம். சோ ஆமா. இப்ப என்னன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றதுதான். ம். இப்ப என்னன்னா, நாம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறதுனா இப்படி எடுத்துக்கலாம். ஸ்மித்தும், கம்மின்ஸும் வந்து ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கு ஏத்த மாரி பின்னாடி வரவங்களும் ஒரு ஏன்னா கமின்ஸ் வந்து அவ்வளவா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ம். அவங்களாலேயே 100 ரன் பார்ட்னர்ஷிப் குடுக்கும்போது, பின்னாடி வர நிதிஷ் ரெட்டியோ, வாஷிங்டன் சுந்தரோ வந்து நல்ல கேப்பபிலிட்டி உள்ளவங்க தான். அவங்க வந்து ஆமா. ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் குடுக்கும்போது, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். ஓகே. நம்ம வந்து இப்ப 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கு இடையில ஒரு 100 ரன், 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துச்சுன்னா, 200 ரன் அதிலேயே வந்துருது. நம்ம இந்தியாவோட ரன் பார்த்தீங்கன்னா, இப்ப 367. ஈஸியா வந்து மேட்ச் ம். பண்ணிடலாம். ஓகே. ஓரளவுக்கு நம்ம அடுத்த வெற்றியை நோக்கி நம்ம நினைக்கிறதுக்கும் அது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே மைண்ட் தாட் எல்லாமே அவங்க பேட்ஸ்மேன் கையில தான் இருக்கு. நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல வேலிட் தாட் தான். ம். வேலிடு தான். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டே கிடைக்குமான்றது டவுட் தான். ஆக்சுவலா ம். அஸ்வின் ஒரு இது சொன்னார்ல ஒரு இன்டர்வியூல. ஆக்சுவலா எப்படின்னா, அனுமன் விகாரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரைக் எண்ணில் ஆடும்போது, நாங்க ஒரு 10 10 ம். பாலா பிடிச்சிருந்தோம். 10 பால் வந்து ம். கடந்துட்டா மறுபடியும் 10 பால் ஆடணுன்ற மாரி. அந்த மாரி இவங்க வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்பா பில்ட் பண்ணோம். ஒரு 30 ரன் அடிச்சா போதுன்ற மாரி ஆடிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்ட்னர்ஷிப் வந்து மறுபடியும் ரொட்டேட் பண்ணோம். ஸோ இந்த மாரி தாட் வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சு ஒரு 100 ரன் ட்ரையல்ல போனாங்கன்னா கூட வின் பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ம். மேபி ரோஹித்தோட ம். பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏதாவது பெட்டரா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. வின்னு ம். நோக்கி போனா அட்லீஸ்ட் ஒரு 100 150 ரன் ஃபார்லன்னா கூட இது சான்ஸ் இருக்கு. அவுட் சைட் சான்ஸ். பட் அதுக்கும் கீழ போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சரி ஓகே. அனுமா விகாரி மாரியும், அஸ்வின் மாரியும் பொறுமையா ஆடுறதுக்கு நம்மகிட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்களா முதல்ல? இங்க நான் இல்ல பொறுமைய பத்தி நம்ம 2 பேர்கிட்டயுமே கேட்கிறேன். நான் பொறுமைய பத்தி பேசல. அவங்க எப்படி அந்த பால ம். டிஃபென்ஸ் பண்றது 10 10 பால் நினைச்சாங்களோ 10 10 ரன்னா அதுதான் அடிக்கலாம். இப்போ நீங்க அதுதான் நினைச்சுக்கோ நானும் சொல்றேன். நினைச்சுக்கோ இப்போ லாஸ்ட் ம். லாஸ்ட் மேட்ச் பும்ராவுக்கும் ஆகாஷுக்கும் எப்படி இருந்துச்சு பார்ட்னர்ஷிப்? ஒரு 35 ரன் இருந்துச்சு. அவங்க எவ்வளவு டேக்கிள் பண்ணாங்க? மெதுவா அந்த 30 ரன் மட்டும் தான் மைண்ட் வச்சு அடிச்சாங்கல்ல. அந்த மாதிரி வர்ற பேட்ஸ்மேன் வந்து அந்த இந்த ஒரு 30 ரன் 40 ரன் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணாலே போதும். ஏன்னா பெருசா லாஸ்டா 2 டெஸ்ட்ல எந்த பார்ட்னர்ஷிப்பே பெருசா பில்ட் ஆகல. இப்போதான் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். மேக்ஸிமம் ஜெய்ஸ்வாலுக்கோ கேஎல் பார்த்தோம். மத்த எந்த பிளேயருக்கும் சென்டர்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகல. அது கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணி போனா அடுத்த வர ஆல்ரவுண்ட்ஸ் வாசி ஆடக்கூடிய ஆளு தான் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ நிதிஷ் ரெட்டியும் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தாலும் ஒரு 50 60 ரன் அடிச்சாங்கன்னா நல்ல ஒரு டோட்டலா இருக்கும். நம்ம அடுத்த இன்னிங்ஸ்ல வந்து ஃபைட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கிலாந்துல வின் பண்ணதா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா வின் பண்ணதா இருக்கட்டும், நம்ம மிடில் ஆர்டர்னால மட்டும் தான் வின் பண்ணிருக்கோம். சோ நம்ம எப்பவுமே ஆமா. மிடில் ஆர்டரை நம்பி தான் இருக்கோம். சோ அவங்க நமக்கு கை கொடுப்பாங்க, பாசிட்டிவா ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம். ம். ரீசென்ட்டா ஹிஸ்டரியில எல்லா மேட்சுமே இந்தியா வந்து டாப் ஆர்டர் வந்து லோவர் ஆடுற மாரியும், லோயர் ஆர்டர் தான் டாப் ஆடுற மாரியும் இருக்கு. ஆக்சுவலா இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்ட கம்பேர் பண்ணி பார்த்தாலே, லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமா இருக்கு. கம்பேர் பண்ணும்போது, மத்த பேட்ஸ்மேன கம்பேர் பண்ணும்போது. இது அப்படி இல்ல நம்ம இந்த நியூ ஆண்டு பால்ல வந்துட்டு நியூ பால்ல அவங்க ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நம்மளும் ம். க்ளோஸ் டு 50 ஓவர்ஸ் போயிட்டோம். நமக்கு இன்னும் ஒரு 30 ஓவர்ஸ் தான் இருக்கு. ம். அந்த 30 ஓவர்ஸ்ல அந்த ஃபாலோ ஆன நம்ம தவிர்த்துட்டாதான் ஏதாச்சும் நமக்கு பாசிட்டிவா கிடைக்கும். ஏன்னா செகண்ட் நியூ பால் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும். ம். போன கமெண்ட்ஸ் அப்புறமா ஸ்டார்க்கு வந்து அவ்வளவுதான் தூக்கி பின்னதா வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இருக்கு. இதுல சோ இன்னொன்னு இருக்கு. இப்ப வந்து எப்பயுமே ஒரு கான்ட்ரோவர்சி சொல்லிட்டே இருப்பாங்க. ரிஷப் பண்ட் வந்து ஒரு 30 ஓவர்ஸ்க்கு மேல வந்தா அடிப்பாரு, நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே ரீசென்ட்டா பேசின விஷயம் தான். இப்போ
நம்மளோட ஓவர் பாத்தீங்கன்னா 40 ஓவர்ஸ் அபவ் ஆயிடுச்சு. இப்போ ரிஷப் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப இவர் அடிச்சா மட்டும்தான் உண்டு. மத்தபடி எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப அவருக்கான சூழல், அவருக்கான ஓவர்ல இப்ப வந்துட்டாரு. இப்ப அவரை கண்டிப்பா அடிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அதேதான் கண்டிப்பா அவரோட அவருடைய நார்மல்ல அவர் எந்த மாதிரி டேக்கிள் சொல்லுங்க பண்ணா ஒரு டிராவல் செட் மாதிரி அடிக்க வேண்டிய பால் அடிக்கணும், டிஃபென்ஸ் பண்றதாலும் டிஃபென்ஸ் பண்ணணும், எல்லா பாலுக்கும் பேட் விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மெச்சூரா ஆல்ரெடி ஆடி இருக்காரு, நிறைய மேட்ச் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூரா ஒரு இன்னிங்ஸ் பார்த்தோம்னா மறுபடியும் கம்பேக் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கண்டிப்பா. ஓகே கைஸ், வேற நம்ம கரெக்டா ரிவ்யூ பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். செகண்ட் டே நம்ம தேர்ட் டே நாளைக்கு வந்து ரிவ்யூ பண்ணலாம். பை. பாய். ஓகே, பை.